ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மலையனூர் சக்தி அம்மா. என்னடா அக்கா கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, வெயிலில் கொஞ்சம் வெளியிலேருந்து வந்தேன், அதனால் போட்டிருந்தேன். சரி, கலத்தி வச்சுட்டு பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன விஷயம் பேச போகிறேன்னா, அதாவது பப்ளிக் பாத்ரூமுக்கு நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். பப்ளிக் பாத்ரூமை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக எங்கே வெளியில் போனாலும் நம்ம பப்ளிக் பாத்ரூம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே தண்ணி வருது இல்லையா, பைப்பு, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே வாங்க தயவுசெய்து. ஏன்னா இப்போ வெயில் டைம், நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்காமல் வந்துட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா வெளியில் நின்று காசு வாங்குறவர் இப்போ லேடிஸ் பாத்ரூமுக்கு உள்ளே வந்து கண்டிப்பாக பார்க்க மாட்டார். பாத்ரூம் உள்ளே வந்து பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு மணி நேரமாக அந்த பாத்ரூம் உள்ளே யாருமே போகலைன்னா அந்த 1 மணி நேரமும் தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த வெயில் டைமுக்கு எல்லாருமே டேங்கு தண்ணி தான் அடிக்கிறாங்க. ஒரு டேங்கு தண்ணி 600 700 கொடுத்து அடிக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருங்கள். இதே இது நம்ம வீட்டில் பாத்ரூமில் தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வருவோமா? கண்டிப்பாக வரமாட்டோம். அதை மாதிரி தாங்க பப்ளிக் டாய்லெட்டும். அங்கேயும் நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் மாதிரி தான் பப்ளிக் பாத்ரூமையும் யூஸ் பண்ணணுங்க. புரியுதா? தண்ணியை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு அது நல்லா இருக்காது. ஏன் நான் இந்த ஓன் வைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, நான் இன்றைக்கி ஒரு பப்ளிக் பாத்ரூம் போகும்போது உள்ள தண்ணி போய்கிட்டு இருந்தது. யாரோ பாத்ரூமை யூஸ் பண்ணிவிட்டு பைப்பை க்ளோஸ் பண்ணாமல் வந்துட்டாங்க. என்ன அப்போ அவங்களுக்கு அந்த பாத்ரூமுக்கு எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகும். இந்த சம்மர் டைமில் அந்த தண்ணிலாம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்னங்க செய்கிறது சொல்லுங்கள். அதனால் கரெக்டாக பாத்ரூமுக்கு போனீங்கன்னா பைப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வாங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நான் உங்கள் மலையனூர் சக்தி அம்மா. பாய்.